Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது pair of linear equations in two variables. ஓகே, that is chapter 3 பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல அந்த சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட் ப்ராப்ளத்துல உள்ள தேர்ட் சப்டிவிஷன் வரைக்கும் பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்போ எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட் ப்ராப்ளத்துல உள்ள ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்க போறோம். ஓகே, வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். மீனா went to bank to withdraw rupees 2000. She asked the cashier to give her rupees 50 and rupees 100 notes only. Meena got 25 notes in all. Find how many notes of rupees 50 and rupees 100 she received. Okay, right. என்ன கொடுத்திருக்கிறாங்க? மீனா 2000 rupees withdrawal பண்றா. சரியா? மீனா 2000 rupees withdrawal பண்றா. அவ கேட்கறது என்னன்னா 50 நோட்ஸும் 100 நோட்ஸும் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கிறா. சரியா? ஆனா அவ மொத்தமா 25 நோட்டு வாங்கியிருக்கிறா. அவங்க கொடுத்திருக்கிறாங்க, கேஷியர் கொடுத்திருக்கிறாங்க. பட் she got totally 25 notes. ஓகே, அந்த நோட்குள்ள தான் 50 நோட்ஸும் இருக்கு, 100 நோட்ஸும் இருக்கு. ஓகே, ரைட். the question என்னன்னா, அப்போ நம்பர் ஆஃப் 50 நோட்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் 100 நோட்ஸ் அதோட சம் எடுத்தீங்கன்னா 2000 rupees வரணும். ஓகே, இப்ப கொஸ்டின் என்னன்னா, how many number of 50 notes and 100 notes, that is the question. ஓகே, இங்க நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன் வேணும். ஏன்னா pair of linear equation two variables பாக்குறோம் இல்லீங்களா? சோ அப்ப ரெண்டு கண்டிஷன் வேணும். ஓகே, அப்போ நான் சப்போஸ் 50 நோட்ஸ் நம்பர் ஆஃப் 50 நோட்ஸ் எக்ஸ்னும் நம்பர் ஆஃப் 100 நோட்ஸ் ஒய்னு எடுத்துக்கிட்டா she got 25 notes from the cashier. ஓகே, சோ அப்ப x plus y equal to 25. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். அதே மாதிரி number of 50 notes plus number of 100 notes equal to 2000 rupees, sum of that number. ஓகே, அது 2000 rupees. சோ அப்போ நம்மளுக்கு செகண்ட் கண்டிஷனும் வந்துருச்சு. From these conditions, ஓகே, இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சுக்கிட்டு நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவோம். ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். ஓகே, வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். சொல்யூஷன் சொல்யூஷன் suppose Meena received, okay, Meena received x notes of 100. ஓகேங்களா? x notes of rupees 50, x notes of rupees 50 and y notes of rupees 100. ஒருவேளை x number of 50 நோட்ஸும் y number of 100 நோட்ஸும் வாங்கி இருந்தால், ஓகேங்களா? ரைட். அக்கார்டிங் டு த ப்ராப்ளம், ஓகே, என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா டோட்டலி அந்த நம்பர் ஆஃப் எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணா 25 நோட்ஸ் அவன் வாங்கியிருக்கிறா. சரிங்களா? தட் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 1. அது மட்டும் இல்லாம அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு நல்லா தெரியும் 50 நோட்ஸ் ஏதோ ஒரு சம் நம்பர்ல இருக்கு, அதே மாதிரி 100 நோட்ஸ் ஏதோ ஒரு சம் நம்பர்ல இருக்கு. ரெண்டையும் சம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 2000 rupees வரணும் இல்லைங்களா? இது ரெண்டாவது கண்டிஷன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷனுமே ரெண்டு ஈக்குவேஷனுமே இருக்கு. இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? கண்டிப்பா xy வேல்யூ நம்பர் ஆஃப் 50 நோட்ஸ் நம்பர் ஆஃப் 100 நோட்ஸ் கிடைச்சிரும். சரிங்களா? ரைட். நான் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். ஓகே, ப்ராப்ளத்தை எலிமினேஷன் மெத்தட்ல கொண்டு போக போறேன். ஓகேயா? ரைட், கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் மேட்ச் இல்ல. சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 50 ஆல மல்டிபிள் பண்ணனா x கேன்சல் பண்ணலாம், 100 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா y கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? நான் 50 ஆல மல்டிபிள் பண்றேன். ஓகே, 50 ஆல மல்டிபிள் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இல்ல அப்படி இல்ல, உங்களுக்கு இந்த செகண்ட் ஈக்குவேஷனை இன்னும் நீங்க ரெடியூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கூட ரெடியூஸ் பண்ணலாம். நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணிடுவோமா? ஓகே, ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா குட்டி நம்பரா சின்ன நம்பரா போயிடும், ஈஸியா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். சோ ஐ ஹாவ் டு டிவைட் ஈக்குவேஷன் 2 by 50. 50 ஆல டிவைட் பண்ணனா எனக்கு சின்ன நம்பரா மாறிடும் இல்லைங்களா? சோ அப்ப 50 ஆல மல்டிபிள் பண்ணனா 1 டைம் 50
2 டைம் 50 100 வந்துரும் இல்லைங்களா? 40 டைம்ஸ் இங்க வந்துரும் ஓகேங்களா? 40 50s ஆர் 2000 rupees. ஓகே யா இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சின்ன ஈக்குவேஷனா மாறிடுச்சு. இப்போ அந்த சின்ன ஈக்குவேஷன்ல இருந்து ஈஸியா நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ரைட், இங்க பாருங்க. ஸோ இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷனையும் கலெக்ட் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகே, ரெண்டு ஈக்குவேஷனையும் கலெக்ட் பண்ணி எழுதிக்கிறேன். What are the two equations? X plus y is equal to 25. That is of equation number 1. அடுத்து x plus 2y is equal to 40. That is of equation number 2. இப்போ ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா x காமனா இருக்கிறதுனால டைரக்டா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, I have to subtract that number. சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது சைனை சேஞ்ச் பண்ணுவோம். அப்ப இங்கேயும் சைன் சேஞ்ச் ஆகும், இங்கேயும் சைன் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஓகே, சப்ட்ராக்ட் பண்றேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் மைனஸ் வில் கேன்சல். ஓகே, ஸோ இங்க சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது டிஃபரன்ஸ் என்ன வரும்? இங்க பிளஸ் ஒய், இங்க மைனஸ் 2y. ஸோ வி ஹாவ் minus y is equal to, okay, 25ல minus 40 போனுச்சுன்னா 30 40 minus 15 வந்துரும் இல்லைங்களா? ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை கேன்சல் பண்றோம். so we have y is equal to 15. so y ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு நம்மளுக்கு? 15 வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த 15ங்கிற வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா x வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? so substitute y as 15 in equation 1. ஓகேங்களா? equation 1 என்ன? x plus y equal to 25. okay, equation 1 implies that x plus y as 25. that is equation number 1. okay, so இப்போ y க்கு பதிலு 15 substitute பண்றோம். so x plus 15 equal to 25. so x will be 25 minus 15 as 10. okay, x is equal to 10. அப்போ how many number of 50s? 10 number of 50s. okay, 15 number of hundreds இருக்கு. okay, so இப்போ எப்படி எழுதிடலாம்? hence இது x as 10. ஓகேங்களா? so இப்போ கன்க்ளூஷன் எழுதுறேன். hence Meena received 10 notes of rupees 50, 15 notes of rupees 100. ஓகேங்களா? so 50 நோட்ல 10 நம்பர்ஸும் 100 நோட்ல 15 நம்பர்ஸும் வாங்கியிருக்கா. சரிங்களா? இப்போ இதை ரைட்டா தப்பான்னு நம்ம ஒரு வெரிஃபை பண்ணிடுவோம். சரிங்களா? ரைட்டா நம்ம போட்டிருக்க ஆன்சர் whether right or wrong. okay, we have to discuss. okay, right, verification. ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ 10, y ஓட வேல்யூ 15. ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு ரெண்டு ஈக்குவேஷன்லயே சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, x plus y equal to 25 ன்னு ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சு. இன்னொரு ஈக்குவேஷன் x minus 2y, சாரி x plus 2y or minus 2y, x plus 2y equals, இன்னும் கொஞ்சம் நவுத்தி கூட எழுதிடலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்த ஈக்குவேஷன் x plus 2y is, what is that? 40. Second equation is, what is second equation? x plus 2y as 40. ஓகேங்களா? சாரி, x plus 2y as 40. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துக்கிறேன். x plus y is equal to x value 10 plus y value 15. so overall sum value is 25. இந்த பக்கம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, இங்க நான் லெஃப்ட்ல செக் பண்ணி பார்க்குறேன். x plus 2y, x ஓட வேல்யூ 10 plus 2 into y ஓட வேல்யூ 15. ஓகேயா? ஸோ அப்போ என்ன வருது? 10 plus 2 15s are 30 will be 40. ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் வெரிஃபை ஆகுது. அப்போ சொல்யூஷன் ரைட். நம்ம போட்டிருக்க சொல்யூஷன் இஸ் ரைட். ஸோ இல்லைனா வெரிஃபைடுன்னு எழுதிருங்க. ஓகே, ஸோ விச் ஒன் யூ செலக்ட் யூ கேன் ரைட் இட். ஓகே, பட் இஃப் யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் த லெஃப்ட் ஹேண்ட் சைட், we will get the right hand side means our answer is right. Therefore, the solution is correct. Okay, therefore the solution is correct. That's all. Okay, therefore the solution is correct. தொடர்ந்து படிங்க.
நல்லா புரிஞ்சு படிங்க, இன்ட்ரெஸ்டிங்கா படிங்க, இன்வால்வ்மென்ட்டோட படிங்க. ஓகே. So max is very easy. Okay. If you have any doubt, you contact me. I will catch you on the next video. Thank you. See you.